2017 பாகுபலி 2ன்னு ஒரு படம் இருந்துங்க. அந்த படம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னா ஃபஸ்ட் டேவே 217 crores வேர்ல்டு வைடாக 1810 crores கலெக்ட் பண்ணிச்சு. அப்போ எந்திரனோட கலெக்ஷன் மட்டுமே 290 crores தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருதுங்க, புஷ்பா 2. இந்த படமும் பெரிய பிளாக் பஸ்டருங்க. எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னா பிஸ்னஸ் மட்டுமே 1085 crores பண்ணிச்சுங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த படம் எவ்வளோ ஹைப்பில் இருக்குன்னு. இன்ஃபேக்ட் இந்த படம் புஷ்பா 2 படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே மட்டுமே 294 crores கலெக்ட் பண்ணியிருந்துச்சுங்க. இது பெரிய சாதனை. 2 days மட்டுமே 449 crores. இன்ஃபேக்ட் டோட்டல் கலெக்ஷன் 4 days டோட்டலாக வந்து 829 crores. நம்ம கில்லி படத்தில் விஜய் சொல்வார் பார்த்தீங்களா, ஆல் ஏரியா நான் தான் கில்லின்னு. அந்த மாதிரி எஸ்ஆர்கேவோட மார்க்கெட் ஹிந்தி மார்க்கெட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஜவான் படம் வந்து 638 crores கலெக்ட் பண்ணிருந்துச்சு டோட்டலாக, அதான் ஹையஸ்ட். ஆனால் புஷ்பா 2 எவ்வளோ திரும்ப கலெக்ட் பண்ணிருந்துச்சு, 829 crores. அப்போ பார்த்துக்கோங்க எப்படி மார்க்கெட் இருந்திருக்குன்னு. இன்ஃபேக்ட் தமிழோட ஹையஸ்ட் கிளாசிங் நம்ம 2.0 டோட்டல் கலெக்ஷனே 800 crores தாங்க. இந்த படம் என்ன தான் ஐஎம்டிபியில் பயங்கர அடி வாங்கியிருந்தாலும், இன்ஃபேக்ட் ஐஎம்டிபி 6.1 தான். ஆனால் வேறு லெவல் பிளாக் பஸ்டர். படமும் ரொம்ப சுமாராக பில்லோ ஆவரேஜாக தாங்க இருக்கும். பார்ட் 3க்கு ரேம்பேஜ்னு பேர் வச்சிருக்கவே கூடாதுங்க, ஏன்னா உண்மையான பார்ட் 2 தான். இப்படி கண்ணில் படுற எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடச்சிருந்தா கேரளாவில் 13 crores, தமிழில் 55 crores மட்டும்தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஏன் தமிழில் பாகுபலியோட கலெக்ஷன் அதிகம் இருந்தாலும் வேர்ல்டு வைடில் 1831 இருந்துச்சு. இந்த கேரளா பாக்ஸ் ஆஃபீஸையும் தமிழ் பாக்ஸ் ஆஃபீஸையும் விட்டு எடுத்தால் படம் 1763 கலெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கண்ணில் பண்ண எல்லா ரெக்கார்டையும் உடச்சிட்டு ஆல் டைம் ரெக்கார்ட் செட் பண்ணியிருக்குங்க இந்த புஷ்பா 2 படம். இது மட்டும் நல்லா வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2000 crores தாண்டதுக்கு கேப்பபிளான படம் தான். டீம் மிஸ் பண்ணிடுச்சு. பாப்போம் 3 பார்ட் எப்படி கலெக்ட் பண்ணுதுன்னு.